Taste the Daily. முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடிகர் சிவகுமார் புகழாரம் சூட்டியுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சரான பெருமைக்குரியவர் விஎன் ஜானகி அம்மா அவர்கள். அதே போல முதலா திரைப்பட நடிகை ஒருவர் முதலமைச்சரானார் அப்படிங்கிற பெருமையும் அவங்களுக்கு தான் உண்டு. திருவனந்தபுரம் வைக்கம்ங்கிற கிராமத்தில் அவங்க பிறந்தாங்க. 12 வயசுலேயே அவங்க குடும்பம் கும்பகோணத்துக்கு குடி வந்துடுச்சு. லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. 1937 இன்பசாகரன் அப்படிங்கிற படத்தில் நடன கலைஞராக அறிமுகமானாங்க. அப்படியே 10 ஆண்டுகள் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு 1947 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி அப்படிங்கிற படத்தில் கதாநாயகி அறிமுகமானாங்க. 1948 எம்கே தியாகராஜ பாகவதர் ராஜமுக்தின்னு ஒரு படம் தயாரித்தார். அதில் ஜானகி அம்மா தான் கதாநாயகி. அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு வேஷம் கிடச்சிது. அப்போ தான் 2 பேரும் அறிமுகமாகிட்டாங்க. அதே 1948 மோகினிங்கிற படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 1950 மருதநாட்டு இளவரசின்னு ஒரு சூப்பர் ஹிட் படம். எம்ஜிஆர் ஜானகி 2 பேரும் ஜோடியாக நடித்தாங்க. அந்த படத்தில் தான் 2 பேருக்கும் காதல் ஆரம்பிச்சு. இவங்க காதல் 12 வருஷம் நீடிச்சது. 1962 தான் எம்ஜிஆர் ஜானகி அம்மாவை சட்டபூர்வமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டார். என்னோட 100வது படம் ரோசாப்பூர் ரவுக்கிக்காரி 1979 வந்துச்சு. அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அந்த விழாவுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து 100 தயாரிப்பாளர்களுக்கு ஷீல்டு கொடுக்க வச்சு சிவகுமார் கல்வி அறக்கட்டளை துவக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க நம்ம அம்மா தான். 1988 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அதிமுக சார்பில் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சரானார் ஜானகி அம்மா. ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழாவை அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிருந்து நடத்துகிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.